சண்முகபரணி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம். அவங்க எபிசோட் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. சனியன் வந்து சொல்கிறாப்புல அந்த இடத்துல, அண்ணாச்சி தேவையில்லாமல் தப்பு கணக்கு பண்ணுறாதீங்க. யார் படித்தா என்ன படிக்கல என்ன, அரசாங்கம் தான் வந்து இந்த டாக்குமெண்ட்டே ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. நம்ம வந்து கையெழுத்து போட்டுடலாம். ஏய் அவன் தான் வரமாட்டான்னு தெரிஞ்சிச்சுல, அப்புறம் என்ன பொறுமையாக படிக்கலாம்னு சொல்லி அரை மணி நேரத்தை வந்து கடத்துறாங்க. அப்படியே வந்து கையெழுத்து போட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி. ஒரு பக்கம் வந்து கமிட்டி மெம்பர்லாம் வந்து நீங்களும் கையெழுத்து போடுங்கன்னு சொல்கிறப்ப சண்முகம் வந்து மாதம் வராங்க. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்தில் கையில் வச்சுக்கிட்டு தட்டிக்கிட்டே வந்து பேசுகிறாங்க. டேய் நீ தான் வந்து என்ன அடாவடித்தனம் பண்ணுறியா, நான் தான் இங்கே வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லி பத்திரத்தை கிழிச்சு நாராக கழிச்சு தூக்கி விட்டேறிகிறாங்க. நீ இந்த பத்திரத்தை கிழிச்சனா நான் தான் அண்ணன் போஸ்ட்டாக வந்து செலக்ட் ஆகிட்டேன்ல, உன்னால் எதுவுமே செய்ய முடியாதரா வெறும் பயலே அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. சவுந்தரபாண்டி என்னையா கோயிலுக்குள்ளே வந்து ரவுடிஸை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான், நீங்களாம் எதுவும் கேட்க மாட்டிங்களா? நாங்கள் எல்லாரும் அண்ணன் போஸ்ட்டாக வந்து செலக்ட் பண்ணிட்டோம் சவுந்தரபாண்டியை. நீ நிஷ்டத்துக்கு வந்து ஒரு பேச்சை வந்து மாறி மாறி பேசுகிற. சரி நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நான் வந்து சொன்னேனா உங்கள்கிட்ட நிற்க முடியாதுன்னு? எதுவும் சொல்லவே இல்லையே. நீங்களாம் எப்படி அண்ணன் போஸ்ட் வந்து செலக்ட் பண்ணலாம்? முதல்ல என்ன தெரியும் உங்களுக்கு சட்ட திட்டம்லாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இவன் தான் சொன்னான், இவன் இல்லைன்னு சொல்லு. பொண்டாட்டிக்கும் புருஷனுக்குள்ள 1000 விஷயம் இருக்கும் சமாதானப்படுத்துறதுக்காக. இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுவோம், நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவான். அதெல்லாம் வந்து முருகன் சத்தியமாக கேட்குறியா? உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? நாங்கள் என்ன வேணாலும் பேசுவோம்யா, கூட்டத்துக்கு நடுவில் சபை மத்தியில். அதை எதுக்கு நான் இப்போ அவன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கணும்? அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. முடிஞ்ச ஆனதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சவுந்தரமணி வந்து பேசுகிறாங்க. திருப்பியும் பத்திரத்தை ரெடி பண்ணிங்கயா. ஒன்று வந்து அந்த அதிகாரி வந்து பேசுகிறாங்க. இதில் என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது முதல்ல இந்த கமிட்டி மெம்பர்ஸ்லாம் வந்து இருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரில. சட்டம் திட்டங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தானே, ஆனால் வசதி படித்தவங்களுக்கு ஒன்றா இருக்குது, வசதி இல்லாதவங்களுக்கு ஒன்றா இருக்கா? இதெல்லாம் டிமிக்கி கொடுத்து ஏமாத்துறவங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து வச்சுக்கோங்க, என்கிட்டலாம் அவங்களால வச்சுக்க முடியாது. எலெக்ஷன் தேதி வந்து சொன்னீங்களா அதிகாரிங்க சார், அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் தேதி அனௌன்ஸ் பண்ணல, நாமினேஷன் தாக்கல் பண்ணல, அதுக்கு முன்னாடி அண்ணன் போஸ்ட்டாக எப்படி வந்து எடுக்க முடியும்? பார்த்துக்கோங்க, உங்கள் வேலைக்கே வந்து ஆப்பு வச்சிட போகிறாங்க. சண்முகம் நீ சொல்கிறதெல்லாம் நியாயமாக தான் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், தெரியாமல் நான் வந்துட்டேன்யா, தப்பு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. சண்முகத்தின் ஆதரவாளர்கள்லாம் செம்மையாக வந்து சவுண்டு கொடுக்குறாங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை தான், இப்போ நான் முடிவு எடுக்கிறேன்னு சொல்லி அந்த அதிகாரி வந்து பேசுகிறாங்க. வர 30ஆம் தேதி இந்த கோயிலில் வந்து எலெக்ஷன் வந்து நடக்க போகுது. யார் வந்து ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம். ஓட்டு முறையில் தான் வந்து இந்த எலெக்ஷன் வந்து நடக்கும். இதுதான் என்னோட உத்தரவுன்னு சொல்லி அந்த அதிகாரி வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. மாமனாரே என்ன முதுகு வழியாக வந்து ஏறி சவாரி பண்ணியெல்லாம் நினச்சிங்களா? அது உங்களால் நடக்கவே நடக்காது. கொல்லப்புறத்துலேருந்து வந்து ஜெயிச்சிடலாம், இந்த சண்முகத்தை வந்து ஏமாற்றி சாச்சிடலாம்னு நினச்சி கமிட்டி மெம்பர்ஸ்லேருந்து எல்லாரையும் வந்து கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இது மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறியா? இந்த வாட்டி நான் நிச்சயம் நிற்கிறேன். இதை யார் சொல்லி தெரியுமா நான் கேட்குறேன்? எங்கள் அம்மாவோட உத்தரவு. எங்கள் அம்மாவோட உத்தரவை மீறி நான் எதுவும் செய்வேனா? உன்னால் எதுவும் கிழிக்க முடியாது மாமனார். டேய் எலெக்ஷன் தானே நடக்க போகுது, வெறும்பையில் நான் ஜெயிச்சு காட்டுறேன்டா. முதல்ல இதே மாதிரி தான் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கும் நீ ஆணவமாக திமுறாக வந்து பேசினேன். ஆனால் கடைசியில் நான் ஜெயிச்சிட்டேன். ஒத்த ஓட்டில் ஜெயிச்சேன், 10 ஓட்டில் ஜெயிச்சது முக்கியம் இல்லை. பதவி இப்போ யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட தான் இருக்குது. ஒன்றால் அந்த பதவிக்கு வந்து மிகப்பெரிய ஆப்பு வச்சிட்டேன். இந்த எலெக்ஷனில் எங்கள் அம்மா ஜெயிக்க சொல்லியிருக்கனால நிச்சயம் வந்து இந்த பதவியும் உன்கிட்டருந்து பறித்து நீ பண்ணியிருக்கிற தில்லுமுள்ளெல்லாம் வெளியில் கொண்டு வந்து உன்னை கம்பி என்ன வைக்கல, என் பேர் சண்முகமே இல்லைங்கிற மாதிரி அதிரடி மாதம் வந்து பேசுகிறாங்க. வீட்டில் வந்து இடிஞ்சு போய் உட்காருறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி. அங்கே வீராப்பா வந்து சண்முகத்தை வந்து ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே வந்து ஐயோ எல்லா உண்மையும் வெளியில் தெரிய போகுது, எஸ்பி ஆஃபீஸில் புகார் வந்து சண்முகம் வந்து கொடுத்துட்டானா, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து இழந்துட்டு நான் நடுரோட்டில் நின்று மானவ மரியாதை எல்லாமே போயிடுச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை வீட்டில் இருக்க யார்ட்டையும் சொல்லாமல் சண்முகம் என்னை வந்து திட்டான், அப்படி இருக்கும்போது என்னால் எதுவும் செய்ய முடியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்படுற மாதிரி பேசுகிறாங்க முத்துப்பாண்டிக்கிட்ட. அப்பன்னு பார்த்து சனி அண்ணன் வந்து பேச்சை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் இவங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டாங்க, இதே மாதிரி தான் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கும் சொன்னாங்க, அவன் ஊர் தலைவராக நின்று மாஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து பேர் அதிர்ச்சியாக நின்று அப்படியே தவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சனியன் என்னென்ன நினச்சிக்கிட்டு இருந்த மனசில், ஐயா முதல்ல நான் சொல்கிறத கேளுங்க, அங்கே வந்து உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய அவமானம்லாம் பண்ணாங்க தெரியுமா சண்முகம், அதை விடுங்க. என் பேச்சை துளி கூட கேட்கல, அரை மணி நேரம் டைம் இருந்துச்சு. நான் வரி வரியாக படித்ததுக்கப்புறமேட்டுக்கு எல்லாருக்கும் வந்து டைம் வந்து கொடுத்தாப்புல நம்ம அண்ணாச்சி. அது மட்டுமா செஞ்சாப்புல, இவர் படித்து அரை மணி நேரம் டயத்தை வேஸ்ட் பண்ணது இல்லாமல் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் சைன் போடுறதுக்கு முன்னாடி இவர் தான் உத்தமங்கிற மாதிரி எல்லாரையும் படித்து கையெழுத்து போட சொன்னாங்க. இதெல்லாம் தேவையா? அதனால தான் 4 நேரம் கழித்து தூக்கி எறிஞ்சிட்டான். 1.5 மணி நேரம் அவகாசம் இருந்துச்சு. வீராப்பா வந்து பேசாமல் கையெழுத்து போட்டுட்டு எல்லா 11 பேரையும் வந்து கையெழுத்து போட்டுட்டு கவர்மெண்ட்டில் வந்து பதிஞ்சிருந்தா இவருக்கு இந்த பதவிக்கு இப்படி ஒரு ஆப்பு வந்திருக்குமா? இவராக வந்து தேடிக்கிட்டது என்னப்பா, இவர் சொன்னபடி செஞ்சுருக்கலாம்ல. இப்போ கடைசியில் வந்து குத்துதே குடையுதேன்னா என்ன அர்த்தம்? அவ்வளோதான்ல, நான் போக போகிறேன். இந்த வாட்டி என்னை அசிங்கப்படுத்திட்டான், அவமானப்படுத்திட்டான். இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். எந்த விஷயம்ப்பா? இல்லைப்பா எனக்கு பதவி இல்லாமல் போயிடுச்சுன்னு நினச்சாலே எனக்கு கேவலமாக இருக்குல்ல, அதை சொன்னங்கிற மாதிரி சமாளித்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. சவுந்தரமாண்டி கற்பூரத்தை எடுத்துகிட்டு வராங்க அந்த இடத்துல. பாக்கியம்மா இந்த வீட்டில் நிம்மதியாக சாமி கும்பிட முடியுதா? விடிஞ்சு எழுந்தாலே வந்து தப்பு தப்பாக பேசுகிறதே வேலையாக போச்சு. கயிறு எடுத்துகிட்டு வரேன் தொங்குறேங்கிறீங்களே, இதெல்லாம் பேச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம பாக்கியம்.
சரிடி அப்படின்னு சொல்லி எனக்கே உயிர் போகிற சமாச்சாரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்போ சாமி தான் ஒன்று முக்கியமானு சொல்லி கற்பூரத்தை வந்து எடுக்க வராங்க. ஆட்டோமேட்டிக்காக அணைஞ்சிருச்சு. இவர் என்ன தப்பு பண்ணாருன்னு தெரியலையே, கடவுள் வேற இப்படி பண்ணுறாரு, என்னமோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. துவக்கப்படுறதுக்கான அறிகுறி தான் இப்படி வருது. கெட்ட நேரம் வந்தா அடிக்கடி இப்படி தான் வரும். நான் ஆரம்பத்திலே அடிச்சுக்கிட்டேன், டைம் கொடுக்காதீங்கன்னு கேட்டிங்களா? அப்பா நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, நான் ஒரு திட்டம் போட்டுட்டேன். அவன் மேலே போய் கேஸாக வந்து போட்டுட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்ப்பா. திருட்டு பள்ளி மாதிரி 1,00,000 2,00,000லாம் இருக்கக்கூடாது, கோடிக்கணக்கில் இருக்கணும். அந்த அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுப்பா அவன் மேலே. நான் அவளை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நாராக கிழிச்சேன்னு வச்சுக்கேன், நிச்சயம் அவன் வெளியில் வந்தாலும் எந்த எலெக்ஷனில் நிற்க முடியாது. இன்னொன்று பிரசிடென்ட் எலெக்ஷன்லேயும் அவன் ஜெயிக்கவும் முடியாது. பதவியும் பறிச்சார். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான்டா நீ என் பையனை வந்து யோசிக்கிற, ரொம்ப நேரமாக தவிச்சிக்கிட்டு இருந்தேன்டா, இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல பாக்கி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து பரணிக்கிட்டையும் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. சண்முகம் வந்து நிற்க மாட்டேன்னு தானே சொன்னான்னு பரணி வந்து பேசுகிறாங்க. நின்னாங்க எலெக்ஷனில் வந்து நிற்கிறாப்லையா, பத்திரத்தை நாராக கிழிச்சு தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பரணி வந்து செமையாக வந்து மறைக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து மாதம் முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.